ரோஹித் சர்மா மாதிரி ஒரு ஆளு உள்ள இருக்கணும். அப்ப அவருக்கு லெக்ல இன்ஜுரி, நீல இன்ஜுரின்னு சொன்னாங்க. ஏப்ரல் 4ஆம் தேதி 5ஆம் தேதி அன்னைக்கு சொன்னாங்க. இப்ப அவர் வராரு, 60-70 ரன் அடிக்கிறாரு, ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் பண்றாரு. அப்புறம் எப்படி அவருக்கு நீ இன்ஜுரி இல்லையா? 60-70 ரன் நிக்கிறாரு. அப்ப அவரால் செகண்ட் அவர் ஒரு இன்னிங்ஸ் ஃபுல்லா அவர் நிக்க முடியாதா? எதுக்கு? அது என்ன கான்செப்ட்னு எனக்கு புரியல சார் இது. ரோஹித் சர்மாவே நான் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன், உள்ள உட்காந்துக்கிறேன் சொன்னால வழி வேற ரீசனே கிடையாது. அவர் இருந்து அவனும் ஃபீல்டு அவர் குரூஷியலான ஸ்டேஜஸ்ல அவருடைய எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் ரொம்ப ஹெல்ப் ஆகும் ஹார்திக் பாண்டியன். அதனால நீங்க சொல்றது கரெக்ட், ரோஹித் சர்மா உள்ளதான் இருக்கணும். நீ ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் ஆனாலும் அடி எல்லாம் பார்த்தா இன்னும் ஒரு 2 வருஷம் ஆகலாம் போகுது. எனக்கு நல்ல குவாலிட்டேட்டிவ் போலிங்க அடிச்சது. நல்ல இன்னொரு ரெண்டுல ஒருத்தர் தடவும் இவர் வச்சு வாங்கிட்டு இருக்காரு. நான் எப்பயுமே சொல்லுவேன், இந்த லெப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. இறங்கி வந்து அடிக்கிறது பிஸ்டா. கவர்ஸ் மேல அடிச்ச சிக்ஸ் எல்லாம் கண்ணில் ஊத்திக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் கிளாஸ்னால தான் அடிக்க முடியாது. சிக்ஸ் அடிச்சா பாரு கவர்ஸ் மேல பியூட்டிஃபுல்லா. வேற டிலைட், ரியல் டிலைட் ரோஹித். அவர் வந்து வர்மக்கலையில மீதி பேரை முடக்குவாங்க. இவர் வந்து ஷர்மக்கலைன்னு ஒண்ணு வச்சுக்கிறாரு. யாருமே போட முடியல போய்